அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக இவங்க இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 7 நாட்களில் இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலனெல்லாம் இந்த ரிஷப ராசி நேயர்கள் அனைவரும் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு செய்யப்படுதுங்க. மேலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், புதன் கடக ராசியில் இருக்கார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார், மேலும் கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார், மேலும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மகரம், கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதில் நீங்கள் முழு கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கலைநயம் மிளரும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் ரிஷப ராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 2வது இடத்துல அமரப் போகிறாரு. இதனால் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உங்களுக்கு தடையில்லாமல் பணம் வரும். மேலும் தொழிலில் சாதனை படைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியால் மருத்துவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் இந்த காலத்தில் மேன்மைகள் கொண்டு சேர்க்கும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 1வது இடத்துல அமர்றாரு. இதனால் திட்டம் போட்டு காரியம் செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். அதாவது எந்த ஒரு புது விஷயமாக இருந்தாலும் அதை தொடங்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம், எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் 3வது வீட்டில் இந்த 7 நாட்கள் அமர்வதால் பங்கு சந்தை வியாபாரத்தில் படுஜோராக இறங்குவீங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 1வது வீட்டில் அமர்வதால் வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை விவசாயத்தில் முதலீடு செய்வீங்க. அதாவது வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் லாபம் அப்படிங்கிறது பன்மடங்கு உயரக்கூடும். அந்த லாபத்தை கொண்டு நீங்கள் விவசாயத்தில் முதலீடு செய்வீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 3வது வீட்டில் அமர போகிறாரு. இதனால் பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரும். அதாவது இதுக்கு முன்னாடி சில காலங்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் உறவுகளில் ரொம்பவே க்ளோஸாக இருந்த யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் 3வது வீட்டில் அமர்வதால் அவங்க தானாகவே உங்களிடம் சேர்வாங்க. இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 10வது இடத்துல அமர்வதால் அரசு பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பும் அதனால் வேலை மாற்றங்களும் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தனியார் ஊழியர்கள் முதலாளிகளின் பாராட்டை பெறுவது கடினமாக அந்த காலகட்டத்தில் காணப்படும். மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 11ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல அமர்வதால் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். ஆன்லைன் வர்த்தகங்களில் துணிச்சலாக முதலீடு செய்வீங்க. கூட்டுத் தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அதே போல் ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு, அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லைகள் குறையும். வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் அகலும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நல்லபடியாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 7 நாள் எந்த விவகாரத்திலும் சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்து பின் தப்பித்துக் கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நேரிடும். சாரத்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்து முட்டுக்கட்டை நீங்கும். மேலும் கடினமாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரும். அதன் மூலமாக நல்ல பலனும் கிடைக்க பெறுவீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. தடைகள் நீங்கி பணிகளில் வேகம் பிடிக்கும். செல்வாக்கு கூடும். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே விலகப் போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள். போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவார்கள். அடிக்கடி ஏற்படும் பயணங்களை தவிர்க்க முடியாததாக இருக்கும். சிலரின் உடல் நெளிவூரும். இதை கூட கவனிக்காமல் இன்புற நினைப்பீர்கள். செலவுகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு பணமும் கொஞ்சம் சிலவு குறையும். மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடலில் ஏற்படும் உபாதைகள், ஆஸ்பத்திரி வாசம் ஏற்படலாம். சுறுசுறுப்பு, தைரியம், வெற்றி பெறுவதற்கான தூண்டுதல்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அள்ளி கொடுக்கும். தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மை ஏற்படும். இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர் ரக ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும். உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடும். மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது பிடிவாதம், வாக்குவாதம் ஆகிய இரு வாதங்களையும் மன வாழ்க்கை எனும் படகு ஆட்டம் காணும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்களின் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும். குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும். அதுவே மன கஷ்டங்களுக்கு காரணமாகிவிடும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களை முதலீடு செய்வது முன்னேற்றத்தை கொடுக்கும். பகைகளை வெல்லும் திறன் வெளிப்படும். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.